சாதிங்கிற கட்டமைப்பை உடைக்கணும். இந்த இது திமுகவுக்கு நீங்கள் சேர்ந்த பிறகு இப்போ உடைக்க முடிஞ்சுதா? நீங்கள் இடையில ஏதாவது சந்தித்த சம்பவங்கள், உங்களுக்கே மனசில் ஒரு உறுத்தலான சம்பவங்கள்லாம் நீங்கள் தாண்டி தானே வந்திருப்பீங்க. சாதி ஒழிப்பில் நம்பிக்கை கொண்டிருக்கிற தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர் தான், இன்றைக்கி இருக்கிற தலைவராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் அண்ணாவும் தான். ஆனால் சாதியை உடனே உடைச்சிட முடியாது. ஏன்னா அது ஒரு மன மாறுதல், புரிதல். சாதினா என்னங்கிற புரிதல். முதல்ல சாதி பொய்ங்கிறத ஒத்துக்கிட்டாவே பெரிய விஷயம். சாதியை ஊற்றி தாண்ட முடியலங்கிறது வேறு. சாதி பொய். ஏன் பொய்ங்கிறேன்? அம்பேத்கர் கரெக்டாக சொன்னார், இட் இஸ் எ நோஷன் யுவர் மைண்ட். நீங்கள் ஒரு பேருந்து இறக்கி 60 பேர் இருக்காங்க ஒரு பேருந்தில். அந்த பேருந்துக்குள்ளே ஏறி யார் நாடார், யார் செட்டியார், யார் முதலியார், யார் பறையர், பல்லர் நீங்கள் சொல்லிடுவீங்களா? அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒன்று தானே அவன் ஆட்டிகிட்டு இருக்கு. அப்போ கண்ணுக்கு தெரியாத, புலனுக்கு தெரியாத ஒன்றை 2000 ஆண்டுகளாக கட்டமைத்து அதை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்படுத்திருக்குல்ல, அதுதான் இந்து மதத்தினுடைய வெற்றி. அந்த வெற்றியை தோல்வியாக்கிறதுக்காக தான் தான் போராடிட்டு இருக்கோம். அது அம்பேத்கர் வேறு மாதிரி சொல்லுவார். பெரியார் வக்கரமாக சொல்லுவார், கோபமாக சொல்லுவார். பெரியார் சொல்லுவார், ஒரு நுகத்தடியை தூக்குனாக்க எவ்வளோ வலிமையான காலமாடுகளாக இருந்தாலும் கொம்பு தலை கீழே கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கு தெரியாது இவனை விட நான் பலமுள்ளவன்னு, இவன் செய்கிறது தப்புன்னு தெரியாது. ஆனால் எப்படி பழக்கி வச்சுருக்கான்னா, நான் நுகத்தடியை தூக்குனா மாடு தானாக தலையை கொடுக்கணும். அது மாதிரி சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நாங்கள்லாம் தாழ்ந்த சாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்கியிருக்கீங்கல்ல, இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை இன்னமும் வச்சுருக்கு பாருங்க இந்த மதம். அதுதான் அவர்கள் செய்த வெற்றி. அந்த வெற்றியை தோல்வியடை செய்வது தான் திமுக திகாவுடைய வேலை.